நம்ம எந்த ஆவியோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்க ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்து ஆமீன் போட்டு முடிக்கும் போது பெனடிக்ஷன் சொல்லுவாங்கல்ல, ஆசீர்வாதம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம். யாரோட? பரிசுத்த ஆவியோடு கூட கொண்டிருக்க வேண்டிய ஐக்கியம். அந்த ஐக்கியம் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் எந்த சூழ்நிலையும் பயப்படாமல், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எத்தனை விரோதிகள் இருந்தாலும், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு அந்த ஐக்கியம் இருக்கணும். அந்த ஐக்கியம் இல்லை அப்படின்னா வேற ஒண்ணு வந்துடும். எலியா வாழ்க்கையில அவன் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டுதான் இருந்தான். ஆனா இந்த சத்தம் அவனுடைய காதுகளுக்குள்ள போய் அவனுடைய மனசுக்குள்ள வந்துச்சு பாருங்க. இப்ப அந்த ஐக்கியத்தை விட்டுட்டான், அவனுக்குள்ள வேற ஒரு காரியம். பிசாசு ஓட்டும் போது நிறைய பேர் பார்த்துருப்போமே, பிசாசு என்ன சொல்லும்? நீ விட்டுருங்கப்பா, நான் ஓடிடுறேன்னு சொல்லுமா? நான் போக மாட்டேன்னு கத்தும். எத்தனை வருஷமா இவன் கூட நான் இருக்கேன், 15 வருஷமா இவனுக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு. என்னது? இவன் கூட நான் ஐக்கியமா இருந்துட்டப்பா, என்னால இவனை விட்டு போக முடியாது, இவன் எனக்கு தான் சொந்தம், இவனை விட்டு இவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன? ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு பரிசுத்த தேவனோடு கூட நம்ம ஐக்கியம் இருக்கு, இல்ல அந்நிய காரியங்களோடு கூட நம்ம நம்ம நிறைய காரியங்கள் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நார்மலைஸ் ஆகுது. இல்ல, சம்திங் நமக்கு தெரியாம ஒரு காரியம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த உலகத்துல. நம்ம பார்க்கிற எல்லாமே மாயை. இந்த உலகத்துல எதுவுமே உண்மை இல்லை. இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள், இந்த LGBTQ நார்மலைஸ் ஆகல. அமெரிக்கா தேசம் ஃபண்டு கொடுத்து உலகம் முழுவதும் இதை நார்மலைஸ் பண்றதுக்கு இத்தனை ஆண்டுகளாக கிரியை செஞ்சு